ஹே காய்ஸ், இன்னைக்கு லாஸ்ட் டே ஆஃப் காலேஜ் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போமா? இப்போ கமெண்ட்ல வந்துருவீங்க எல்லாரும் என்ன பையன் ட்ரெஸ் போட்டிருக்க அப்படின்னு சொல்றதுக்கு. அது பொண்ணுங்க போடுற ஷர்ட் தான். எங்களுக்கு தெரியும், நீ மூடு. எல்லாருக்கும் லாஸ்ட் டே ஆஃப் காலேஜ் அப்படின்னு சொல்லும் போதே ரொம்ப இமோஷ்னலான டேயா இருக்கும் அது. ஆனா எனக்கு தான் எந்த சொரணையும் இல்லாம நான் ரொம்ப சந்தோஷமா போயிட்டு வந்தேன். கூச்சமே இல்ல. லாஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிவிட்டிலாம் பண்ண வச்சாங்க கிளாஸ்ல. அதுக்கப்புறம் லெக்சர் டைம் நான் எப்படி வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். எங்க மேம்க்கு நல்லாவே தெரியும் நான் போன்ல தான் ஏதோ நோண்டிட்டு இருக்கேன் அப்படின்னு. பட் லாஸ்ட் டேங்கிறதுனால சரி போட்டோம் அப்படின்னு அமைதியா விட்டுட்டாங்க. அவங்க ஒண்ணுமே சொல்ல. லாஸ்ட் டே காய்ஸ். என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எக்ஸாம் டைம்னால கிளாஸ் ரூம் எதுவும் அவைலபிளா இல்ல. ஸோ லேப்ல தான் லெக்சர் எடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு இருக்கிறதே 2-3 ஃப்ரெண்ட்ஸ் தான் காலேஜ்ல. அதுல இவளும் ஒருத்தி. போகிற இடம்லாம் லாஸ்ட் டே ஆஃப் லெக்சர், லாஸ்ட் டே ஆஃப் கேன்டீன், லாஸ்ட் டே ஆஃப் காலேஜ் அப்படின்னு சொல்லி நாங்களே சும்மா ஃபீல் பண்ணுற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தோம். 2 வருஷமா இந்த காலேஜில் படிச்சிருக்கேன். ஆனால் ஒரு வருஷம் கூட இந்த கிரவுண்டு பக்கமே போனது கிடையாது. இப்போ வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு எப்படி வந்து நான் சுற்றி வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் பாருங்க. இதெல்லாம் ஒரு பழப்பமா. இன்னைக்கு போக எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சரி லாஸ்ட் டே அப்படின்னு சொல்லி தான் மெனக்கிட்டின்னு நான் போனேன். ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு. பயங்கரமான வெயிலனா நிற்க கூட முடியல. பஸ் ஸ்டாப்பில் ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்தேன். என் மூஞ்ச பாருங்க. பஸ் கிடைச்ச உடனே சைன்ல வந்து இறங்கிட்டேன். ஆனால் லாஸ்ட்ல இந்த மரங்கள் எல்லாம் காமிக்காம எப்படி முடிக்கிறது? பாய்.